கானா வினோத் வெளியேறதுக்கு காரணம் இதுதானா? கடைசி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மைண்டில் அவளை போட்டு குழப்பியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு இப்போ தான் தெளிவாக தெரியுது. ஆனால் ரம்யா வந்து ஒரு வார்னிங் கொடுத்தாங்க வினோத்துக்கு. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் லைவில் வந்து நடந்துச்சு. அதை பற்றி தான் நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க பிடிச்சிருந்தா. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்மெலனுக்கும் அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு சண்டை. என்னென்னா ஒரு வார்த்தை பாடம் விழுது, அதில் ஒன்று ஹர்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சண்டை பாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஃபன்னு தானே சொல்லி சொல்லும்போது, அப்போ நான் ஃபன் பண்ணும்போது எல்லாம் சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி அப்படி ஆரம்பிக்குது. இப்போ சபரி சொல்கிறாரு, நாங்கள் அந்த டைமில் வேறு மாதிரி பேசணும்டா, நீ இப்போ கான்டெக்ஸ்ட் வேறு அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது வாட்டர்மெலன் வந்து பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சிக்க மாட்டுறாரு. இன்னொன்று இவங்களும் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைவாதி தான். சரியா? இவங்களுக்கு வந்தால் அது கரெக்டு, மிச்சவங்க பண்ணால் தப்புமாங்க. சரியா? அதனால் இல்லை யார் தப்பு யார் இதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் பண்ணால் எடுத்துக்கணும். பட் அவங்க எடுத்துக்கல 2 பேருமே. சபரி சில்க்குன்னு சொன்னது தப்பு, இவரும் வந்து இந்த சைடில் சொன்னது தப்பு தான். அதனால் எதுவுமே நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா, கானா வினோத்தை ரொம்ப வந்து பயங்கரமாக போட்டு உடைக்கிறார். அதாவது இவன் வந்து ஒரு பொய்க்காரன், இவன் வந்து ஒரு பொய் சொல்லி திரிகிறான், இவன் வந்து பாட்டை வந்து எழுதுனதோட இவன் சிங்கரும் கிடையாது, ஒரு வெங்காயம் கிடையாது. அந்த குச்சி குல்பி சாங்கில் இவன் வந்தால் இவன் போடுறாங்க பாட்டு போடுறாங்க அப்படின்னா இவன் எழுதுனதா அர்த்தமா? 4 பேர் சேர்த்து பண்ணியிருக்காங்க அந்த பாட்டை. அதனால் இவன் பாட்டே வராது, இவனுடைய பேரே வராது அந்த பாட்டில், குச்சி குல்ஃபியில். தெரியுமா? அப்போ எனக்கும் தான் சூப்பர் ஸ்டார்னு பாட்டு போட்டாங்க. அப்போ சொன்னாங்க பாட்டு எழுதி போடுறாங்க குச்சி குல்ஃபி அவர் வரும்போது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ எனக்கு சூப்பர் ஸ்டார்னு பாட்டு போடுறேன், நான் சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு கேட்குறாரு வாட்டர்மெலன். அவ்வளோதான், அடி சரியான அடி, பேக் டு பேக் போட்டு. ஒரு நல்ல மனிதரே கிடையாது, வார்த்தை இதை வந்து ரொம்ப கேவலப்படுத்துறேன். என்ன வெளியே அனுப்புனது இவர் தான். நான் எனக்கு வந்து நல்ல சப்போர்ட் இருந்துச்சு, என்ன கெட்டவனாக்கி வெளியே அனுப்புனது என்னை பின்னாடி வந்து தொல்லை பண்ணி அவர் கண்டென்ட் பண்ணி கேடு கட்டத்தனமாக சில விஷயங்கள் பண்ணது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கானா வினோத் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி கேமரா முன்னாடி போய் நின்று பேசி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தும்சம் பண்ணி துவைக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதனால் கானா வினோத் வந்து நேற்றுலேருந்தே கொஞ்சம் அப்செட் தான். நேற்று அரோரா கொலைக்கு விட்டா பிக் பாஸ் கன்ஃபெஷன் பண்ணி சொல்லிட்டான் போல. இன்றைக்கி இவங்க வேறு போட்டு அடிக்கிறாங்களா, நீ தான் நல்லவே கிடையாது, வெளியே உன் பேர் இப்படி இருக்குது, சபரிதா வின் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கானா வினோத்துக்கு வந்து இதுதான் சொல்கிறேன், மைண்டு உங்களை போட்டு உலுக்கிட்டாங்க. சரியா? இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து போய் அவன் கேமரா முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து செம்ம காமெடியே. சரியா? ரம்யா வந்து சொல்கிறான், நேற்றும் சொன்னான், நேற்றாச்சும் சரி எல்லாத்தையும் நம்பர் 1 சொல்லி மேனிபுலேட் பண்ணான். இன்றைக்கி அழகாக சொன்னான் வந்து, இங்கே பாரு இன்னும் 1 வாரம் தான் இருக்குது மூடு அப்படின்னு சொல்லி ரம்யா சொன்னான். சொன்னோடனே கானா வினோத்துக்கு வந்து அப்பயும் கொஞ்சம் புரியல, அவருக்கு பாட்டு பாடி கலாச்சிட்டு தான் இருக்காரு. ஸோ தெளிவாக தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே ஒரு காரணம் வந்து இருக்காது. கானா வினோத்து அவர் நினச்சிட்டாரு நம்ம தகுதி இல்லை வின்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டிருக்கு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறிட்டார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். சரியா? இப்போ அடுத்து ஒரு டாஸ்க் வந்து போயிட்டுருக்கு, அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டாஸ்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து உடஞ்சி போய் வாட்டர்மெலன் கிட்ட நான் கான்டாக்ட் இருக்க மாட்டேன், வாட்டர்மெலன் வந்து கானா வினோத் சொன்னாரா, அப்பயும் வந்து அதான் சொல்கிறாரு, ரொம்ப மனசு உடஞ்சி நான் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன், பட் என்ன திறமை இல்லாமல் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உடஞ்சே பேசிட்டாரு மனுஷன். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் வந்து யாரை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை கக்கிட்டு தான் இருந்தாங்க. வியானா விக்ரம் பிடிக்காதுன்ட்டு. அப்புறம் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா எனக்கு பிடிக்கும், நான் யார் கூட கான்டாக்ட் இருக்கணும் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். திவ்யா வந்து சாண்ட்ராவை பொழந்துட்டா, இந்த மாதிரி வந்து உன் புருஷன் வச்சு ஒரு விஷயம் பண்ணிங்க, முதுகில் குத்திட்டீங்க, நான் அவங்களை நம்பி இருந்தேன், பட் ஃபால்ஸ் அலிகேஷன் வந்து வச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த பேசிட்டாங்க. ஸோ இப்போயே லைட்டாக வந்துருச்சு சாண்ட்ராக்கு. ஏன்னா சாண்ட்ரா சொல்லும்போது பிடிக்காதுன்னு சொல்லி வியானா சொன்னாங்க, ஆனால் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு 3 பேர் சொன்னாங்க, சபரி, கானா வினோத் மற்றும் விக்ரம். பட் சபரியை வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் இறந்துட்டாருங்கிறது நான் நம்பலை, இன்னும் சுற்றிட்டு தான் இருக்கேன், எங்கேயா தேடிட்டு இருக்கேன். பிரவீன் காந்தி மாதிரியே பேசிகிட்டு இருக்கு நம்ம சாண்ட்ரா. பிரவீன் காந்தி தான் சொல்லிட்டு இருக்காரு, அந்த மாதிரி இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அண்ணனையே வந்து நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் ஒரு முழிப்பான் பாருங்க, என்ன நடிப்பு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக ஒரு நிமிஷத்தில் நல்லா சிரிச்சுக்கிட்டு அழுகவும் முடியும் சாண்ட்ராவால், நல்லா அழுதுகிட்டு உடனே சிரிக்கவும் முடியும். ஆனால் எப்படிப்பட்ட நடிகை அப்படிங்கிறது தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் மிகப்பெரிய நடிகர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம், சபரிநாதன் மற்றும் சாண்ட்ரா தான். இவங்களை மிஞ்சின நடிகர் எந்த சீசன்லேயும் பிக் பாஸ் வரலாற்றிலே இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய எஃபர்ட் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக திவ்யா சொன்ன பிறகு சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நிறையா உடஞ்சி இன்னைக்கு சம்பவம் இருக்குது. அப்போ வெள்ளிக்கிழமை ஆகி போச்சா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணி குதர்க்கம் பண்ணி இந்த விஷயத்தை
கொண்டு வருவாங்க சாண்ட்ரா அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பிரச்சனை எந்த வாரம் தான் வருவான். ஸோ அதுக்குள்ளேயும் இந்த வாரம் ஒரு எலிமினேஷன் இருந்தால் கிளம்பிட்டா சாண்ட்ராக்கு நல்லது. அங்கேயே இருந்தாங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத எத்தனை பேர் உணர்றீங்க? உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.